கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு இணைந்து நன்றி செலுத்துவோம். இயேசப்பா நல்லவர். இந்த உலகத்துல கொஞ்ச நாட்கள் வாழப்போகிறோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு 24 மணி நேரமும் விலையேறப்பட்டது. ஒவ்வொரு மணி நேரம் விலையேறப்பட்டது. என்னை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் விலையேறப்பட்டது. நம்மை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நோக்கம் இல்லாம இந்த உலகத்தில் நமக்கு கர்த்தர் ஜீவனோடு நம்மை நடத்தி கொண்டு அவர் இருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும். உங்களை கொண்டும் சிலருக்கு நன்மை நடக்கும். பயப்படாதீங்க. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களை இழந்து அல்லது பிரிந்து அல்லது சிலரால் பாதிக்கப்பட்டு நீங்கள் இருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க. இயேசப்பா உங்கள்கிட்ட பேசுவார், உங்களுக்கு வெளிப்படுவார், உங்களை நடத்துவார். ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 14 அதிகாரம் 27 வசனம். 2 ராஜாக்கள் 14:27. இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாம் கையில் அவர்களை ரட்சித்தார். அதாவது ரட்சித்தார். பாருங்க, இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு கையால் ரட்சித்தார். இங்கே தன்னுடைய ஜனங்களை எதிரிகளின் கையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். கையால் ரட்சிக்கிறோம். ரட்சிப்பு என்றால் 2 ரட்சிப்பு உண்டு. ஒன்று, அதாவது எதிரிகள் கையிலே நம்மை கொடுக்காமல் நம்மை ரட்சித்து காப்பாற்றுவது. இனி ஒன்று, பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவது. இந்த 2 ரட்சிப்பும் நமக்கு அவசியம். நம்ம சத்துருக்கள் நடுவில் இருக்கிறோம், எதிரிகள் நடுவில் இருக்கிறோம். அவங்க கையிலிருந்து நம்மை கர்த்தர் ரட்சிக்கணும், பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லை, பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிற அவன் கையிலிருந்து நம்மை ரட்சித்து ஆண்டவர் பாதுகாக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கல்ல இந்த உலகத்துல, அதாவது ஆண்டவருக்கு வாழ முடியலையே, நான் இப்படி ஒரு பாவத்துல சிக்குண்டனே, மதுபானத்துக்கு அடிமையாகி விட்டேனே, சிகரெட்டுக்கு அடிமையாகி விட்டேனே, அசுத்தமான வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுத்து விட்டேனே, அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சிலர் முயற்சிப்பார்கள். வெளியே வர முடியாது. ஆனால் ஆண்டவர் உதவி செய்வார். ஏசாயா 59 அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லையா? அவருடைய கை ரட்சிக்கும் கை. நீங்கள் எந்த சூழலில், எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் வெளியே வர முடியாம, அதை விட்டு வெளியே வர முடியாம இருப்பீங்கன்னா ஏசப்பா உதவி செய்ய போகிறார். வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் ரட்சிப்பார். இருந்தால் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு மிகவும் அவசியம். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழும் பொழுதுதான் நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பும். நம்முடைய பின் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நம் மூலமாய் சபைக்கு ஆசீர்வாதம் வரும், தேசத்துக்கு ஆசீர்வாதம் வரும். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் யாருக்கு எந்த நன்மையும் செய்துவிட முடியாது. ஆக இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ரட்சிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. பெரிய சாட்சி ஆண்டு வைக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆமாண்டவரே, உம்முடைய கையில ரட்சிப்பு இருக்கிறது. எதிரிகள் கையிலிருந்து ரட்சிப்பை உண்டாக்குகிறவர் தேவனே. யாரெல்லாம் தகப்பனே எதிரிகள் கையில் சிக்கொண்டிருக்கிறாங்களோ ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிசாசின் பிடியில் யார் சிக்கொண்டிருக்கிறாங்களோ பிசாசிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, பாவத்தின் பிடியில யாராவது சிக்கொண்டு வெளியே வர முடியாம என் வாழ்க்கையினே அவ்வளவுதான் என்று இருப்பாங்கன்னா, அதாவது வெளியே வர விரும்புறாங்க, அந்த பாவத்தை விட்டுவிட விரும்புறாங்க, அந்த பாவம் இவர்களை விடல, அப்படிப்பட்டவங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி ரட்சித்து சாட்சியாய் சபைகளில் சேர்த்து கொண்டு பரிசுத்தவான்களாய் மாற்றி, பரிசுத்தவாட்டிகளாய் மாற்றி கர்த்தருக்கு சாட்சியாய் எழும்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்க நன்றி. குறிப்பாய் வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எத்தனையோ பெற்றோர்கள் வாலிப பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீரோடு இருக்கிறாங்க. எங்க பிள்ளைகள் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்ப தலைவர்களை தொடுவீராக, குடும்ப தலைவர்களை தொடுவீராக. எந்த குடும்பத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க எல்லாம் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியனுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர். உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டவர்களை இப்போது தொட்டு சுகமாக்கிருங்க. சமாதானம் எல்லா குடும்பத்தில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஒரு அற்புதம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்யுங்கப்பா. எல்லாருக்கும் செய்து சாட்சியாய் மாற்றுங்க. அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.